ஓவர் திங்கிங். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் அதிகமாக சிந்திக்கிறேன், அதிகமாக யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் நம்ம நண்பர்கள்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் தெரியுது, நம்மளோட ரொம்ப ரொம்ப வித்தியாசமாலாம் யோசிக்கிறாங்க. ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு பலகை வச்சுருந்தாங்க, அதில் பார்த்தேன், மனநோய்க்கான ஆரம்ப நிலையே இந்த அதிகமாக யோசிக்கிறது ஓவர் திங்கிங் தான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சிந்திக்கிறது தப்பு கிடையாது, யோசிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த சிந்தனைக்குள்ளே நம்ம மாட்டிக்க கூடாது. ஓவர் திங்கிங் இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், ஜெயிக்கவே மாட்டேன்னா, நாளைக்கு என்ன நடக்கும், இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமா, திடீர்னு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பயத்தினாலதான் இந்த சிந்தனை வருது. நடக்கிறது தான் நடக்கும், முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நடக்கும்னு நம்புங்க. அதே மீறி ஏதாவது நடந்தால் பார்த்துக்கலாம், எதுவா இருந்தாலும் அப்படின்னு துணிச்சலா இருங்க, உறுதியா இருங்க, பார்த்துக்கலாம். ஓவர் திங்கிங் நான் எப்படி கட்டுப்படுத்தினேன் அப்படின்னா, ரொம்ப நிறைய சிந்தனைகள் யோசனைகள் எனக்கு வரும். இந்த உலகம் ஏன் அப்படி இருக்கு, இந்த பூமி எப்படி சுத்துது, இந்த நட்சத்திரம் ஏன் அப்படி இருக்கு, அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி இதெல்லாம் இப்படின்னு நிறைய வரும்போதெல்லாம் அதை நான் கதையை எழுதி அந்த சிந்தனையை ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவேன், ஒரு குறும்படமா எடுத்துருவேன் நான். ஸோ நான் இப்போ அதில் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களோட சிந்தனையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க. தனிமையை ரொம்ப அழகாக பயன்படுத்திங்க, தவறான பாதையில் பயன்படுத்திக்காதீங்க, ஆபத்து தான். அப்புறம் நீங்களும் ஒரு மனநோயாளியாக மாறிடுங்க.